இந்த சம்மர்ல இப்படி ஒரு நாளா அப்படின்ற மாரி தான் ஒரு நாள் வந்து நல்ல மழை எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா டெய்லி குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது, திருப்பி கூப்பிட போம்போது பார்த்தீங்கன்னா, வெயில் கொண்டு எடுத்துரும். அந்த மாரி டயத்துல இப்படி ஒரு நாளா அப்படின்ற மாரி அந்த அன்னைக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மழைக்கு சூடா டீ போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான்வெஜ் செய்ய வந்து பிளான் பண்ணியாச்சு. கடையிலேருந்து கொஞ்சம் போல ஆட்டுக்காலும், அதுக்கப்புறம் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் வந்து கிரேவி பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 4, 5 பீஸ் போட்டாலே போதுமானது எங்க ஃபேமிலிக்கு. அதனால வந்து கொஞ்சம் போட்டுட்டு மீதி வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். அப்பப்போ குழந்தைக்கு சூப் வச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இந்த ஆட்டுக்கால் சூப்பு. ஏன்னா, அவரு வந்து கறிய கடிச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாரு. இந்த மாரி சூப்பா செஞ்சு குடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிடுவான். ஆட்டுக்கால் சூப்பு அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கறதுனால, இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தனும் ஆவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் என் பையன் கேட்பான். அந்த அன்னைக்கு சூப்புன்னு சொன்னோனே அவனுமே ஹாப்பி ஆயிட்டான். அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன்.